வணக்கம் மக்களே! இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க கடாயி. கருப்பு உளுந்து தாங்க எடுத்துக்கினேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த பொம்பளை பசங்களுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. 1/2 கப்பு பச்சை அரிசி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கினேன். நல்லா பொரி அரிசி மாதிரி வந்தது ஆஃப் பண்ணி ஆற விட்ருங்க. நல்லா அரிசி எடுத்துன்னு வந்துக்கோங்க. ஜல்லிக்கெல்லாம் வேணாங்க, கஞ்சி மாதிரி நல்லா இருக்கும். ஜல்லிக்கு இல்லைன்னா ஜலிச்சோம்னா நல்லாவே இருக்காது. ஜல்லிக்கு அதே போடுங்க. நல்லா விஸ்கு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க மாவை. நான் 1 கப்பு உளுந்து எடுத்துக்கினேன். 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கினேன். இன்றைக்கி காலையில் டிஃபனே உளுந்தங்கஞ்சி தாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்கன்ட்டு வாரம் வாரம் எதனா ஒரு கஞ்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி காசுனேன். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. நல்லா சிம்மில் வச்சே கலருங்க. நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. வெல்லம் பிடிக்காது எங்களுக்கு. அதனால் நெய் ஊற்றி சீரகம் போட்டு பொடிசாக பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 முடி தேங்காய் போட்டுக்கோங்க துருவி. அதில் கொட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி விடுங்க. நோம்பு கஞ்சி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதுக்கு எறா குழம்பு வச்சுன்னு சாப்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.